இதை வச்சு அந்த பாஸ்டர் என்னோடு அவர் மூலமா நீங்க பேசுனீங்கன்னா நான் செய்ய போற காரியத்துல நீங்க ஓகே சொல்றீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எப்ப நீங்க பேசுனா அது உங்க சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்லயே நல்லா கண்ணீரோடு காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. மெசேஜ் முடி நியூ இயர் ஆராதனை எல்லாம் பாட்டு மெசேஜ் தீர்க்கதரிசனம் எல்லாம் முடிஞ்சுச்சான். லாஸ்ட் வரைக்கும் அந்த அம்மா பார்த்துட்டே ஆண்டவர் பேசலையே ஆண்டவர் பேசலையே அப்படின்னு. அப்ப தேவ சித்தே இல்லை போல, இந்த காரியத்துல தேவ சித்தே இல்லை போல அப்படின்னு நினைச்சாங்க. லாஸ்ட் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கும் போது முதல் வார்த்தை இந்த அம்மா வாக்குதான். ஹல்லேலூயா. அவங்க என்ன கேட்டு வந்தாங்களோ கர்த்தர் பேசினாங்க. உனக்கு இந்த மாதிரி தான் நடக்கும், இப்படிதான் அது, இப்படி போ இப்படி வா அப்படின்னு ஆண்டவர் கிட்ட தெளிவா வெளிப்படுத்திட்டாங்க. அந்த இயர்ல அது பெரிய ஒரு சாட்சியா அந்த சபையிலே பெரிய ஒரு எழுப்பு இருந்தாங்க. அப்போ ஜனங்கள் எதிர்பார்க்காம வரலன்னா ஆண்டவர் வேலை ஆசீர்வதிக்க ஊழியக்கார என்னதான் இருந்து இங்க இருந்து தூக்கி தூக்கி வீசினா கூட அங்க இருக்கிற ரிட்டர்ன் தூக்கி வீசலன்னா ஒரு கிரிக்கெட்ல எப்படி வந்து இங்க இருந்து பால் வீசும் போது அங்க இருக்கிற பேட்மேன் என்ன பண்ணுவாரு திருப்பி சிக்ஸர் அடிக்க முடியும். அப்ப பேட்மேன் சிக்ஸர் அடிக்கணும்னா போடுற பவுலிங் போடுற ஆள் சரியில்லைன்னா ஹல்லேலூயா. நீங்க போடலன்னா ஒழுங்கா அங்க இருந்து ரிட்டர்ன் வர விசுவாசங்கிற பாலை தூக்கி வீசுனீங்கன்னா அங்க இருந்த பேட்மேன் உங்களுக்கு என்ன பண்ணுவார், சிக்ஸரு ஃபோரோ சிக்ஸரோ உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. சில பவுண்டரி சுத்தி பிசாசு இருக்கதான் செய்வான். ஆனா பவுண்டரி தாண்டி இயேசுவால் அடிக்க முடியுமா? அது உங்க விசுவாசத்துக்கு தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு தூக்கி வீசுறீங்களோ சோர்வோட பாலை போட்டா அது அந்த பவுண்டரி தாண்டி போகாது. ஸோ ஏன்னா சுற்றி யார் இருக்கிறாங்க, 11 பேர் காப்புறாங்க. அதே மாதிரி தான் விசுவாசமா காப்புக்கிறோம். எக்ஸாம்பிளா சொல்றேன் பாருங்க. அப்போ இது ஒரு ஆவிக்குரிய ஒரு ரீதியா எடுத்துக்கலாம். என்ன சிஸ்டர் கிரிக்கெட்டை பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தை நாம பார்த்துக்கிறோம்ல, எதையுமே தீமை கூட நம்ம பாசிபிளா எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சக்சஸை பார்க்கணும், ஒரு வெற்றியை பார்க்கணும்னா நான் விசுவாசத்தை அள்ளி வீசணும். நீங்க எனக்கு செய்வீங்கப்பா, எனக்கு செய்யாம யாரும் செய்ய போறீங்க, எனக்கு நடக்காம யாரும் செய்யும். இதுதான் ஞானம். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு மாலையில எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போடு வாங்க, அழைச்சிட்டு வாங்க. பெரிய ஒரு எழுப்புல விடுதலை கத்தர் நிச்சயமா. ஏன்னா 2 பேருமே ஃபாஸ்டிங்ல 40 நாள் ஃபாஸ்டிங் ஃபினிஷிங் டே ரொம்ப அற்புதமா இருக்கும், விடுதலையா இருக்கும். எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து கலந்து கொடுங்க. கொடுத்து முன்னாடி ஃபினிஷிங் ப்ரேயர்லையாவது வந்து நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு சொல்லுங்க.